அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 736, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5/2026, 23/6/2026. இன்றைக்கி குரூப் 1 சர்வீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா? எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு எலிஜிபிளாக இருப்போம். நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 30ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதம் 30ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 2லேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 6/9/2026, அதாவது செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூடவே நாங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா 2/8/2026லேருந்து 4/8/2026 வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்திருக்கு. இதில் மொத்தம் 26 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டெப்டி கலெக்டருக்கு 12 போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் அதில் 2 போஸ்ட் இருக்குது. டெப்புட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் 3 நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் 8 இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அதில் 1 போஸ்ட் இருக்குது. மொத்தம் 26 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் டெப்டி கலெக்டருக்கு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 34. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. அதை நீங்கள் இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அடுத்ததாக மற்ற போஸ்டிங்க்கு எல்லாமே 34 தான் வருது. பிஎல் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு மட்டும் அந்த போஸ்ட் 35 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் பிசி எம்பிசி எஸ்டிக்கெலாம் தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே டேப்லெட் காலமில் நோட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகேவா? யார் யார் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் ஒரு தனி டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன வைக்கணும் அப்ளை பண்ணும்பொழுது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட், யாராவது டிசபிலிட்டி பர்சன் இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாலேஜ், தமிழில் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிசபிலிட்டிக்கு என்னென்ன ரேங்கிங் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேங்க் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 175 மார்க்குக்கு, அதாவது 175 கொஷின் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 மார்க் கேட்பாங்க. மொத்தமாக 200 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் அப்படின்னு 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும். சரியா? இதில் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம எழுதுவோம். தமிழில் மற்றும் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜ்லேயும் கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இப்போ மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 100 மார்க்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் பேப்பர் 2க்கு 3 மணி நேரத்தில் எக்ஸாம் நடத்துவாங்க. 250 மார்க்கு. பேப்பர் 3க்கு 250, பேப்பர் 4க்கு 250. மொத்தமாக உங்களுக்கு 750 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. இன்டர்வியூக்கு ஒரு 100 மார்க்கு, மொத்தமாக 850 மார்க். இந்த 850 மார்க்கை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம், உங்களோட வேலைக்கான மார்க்காக எடுத்துப்பாங்க. ப்ரிலிம்ஸ் ஒன்லி பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? அடுத்ததாக கம்யூனிகேஷன் கேண்டிடேட்ஸ், கம்யூனிகேஷன் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கமிஷனோட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தான் ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அதனால் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்பொழுதே மெயின்ஸுக்குலாம் முக்கியமான டாபிக் எதெல்லாம் வருது அப்படின்றத கொஞ்சம் அழுத்தி படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை இப்போயே பாருங்கள். டெய்லியும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட சக்ஸஸ் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.